ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தல QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 18/5/2024 கருணியா KR 654க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. சனிக்கிழமை வந்த ஏபிசி போர்டு ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 730, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 183, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 295, அதுக்கு முந்தின சனிக்கிழமை வந்து 669 சொல்லிட்டு இப்படி எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. அதாவது நம்மளுக்கு சீரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து நம்மளுக்கு 0 வரைக்கும் தொடரும். அதாவது 0லேருந்து 9 வரைக்கும். அந்த 9 வரைக்கும் உள்ளது 10 ட்ராக்குள்ளே நம்மளுக்கு வரணும். அப்படி வராத நம்பர்ஸ் தான் நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல்ஸ்னு சொல்லிட்டு எடுப்போம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியான ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கு நண்பா. ஸோ 10 ட்ரா எடுத்துகிட்டு வந்தங்க. இந்த 10 ட்ராவில் நம்மளுடைய இந்த சீரியல் நம்பர்ஸ் இதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர் நண்பா. SN எத்தனை தடவை என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பா. ஃபஸ்ட்டு நம்ம 1 எடுத்துக்கலாம். ஸோ 1 சம்மந்தப்பட்ட நம்பர் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 2 இங்கே நம்மளுக்கு இது 3. 1 வந்து நம்மளுக்கு 3 தடவை வந்திருக்கு நண்பா. அப்போ இது வந்து நம்மளுக்கு 3 தடவை வந்திருக்கு. இப்போ 2 பார்க்கலாம். 1 2 2 வந்து நம்மளுக்கு 2 தடவை வந்திருக்கு. 2 நம்மளுக்கு 2 தடவை வந்திருக்கு. இப்போ 3 பார்க்கலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 1, இங்கே 1. 3 வந்து நம்மளுக்கு 3 தடவை வந்திருக்கு நண்பா. இப்போ 4 பார்க்கலாம். 4 இது வரைக்கும் வரவே இல்லை நண்பா. 4 நம்பர் இது வரைக்கும் நம்மளுக்கு வரவே இல்லை. அப்போ இது நம்மளுடைய கேள்விக்குறி. 4 நம்மளுக்கு வரவே இல்லை. 5 பார்த்துடலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 5 நம்மளுக்கு 2 தடவை வந்திருக்கு. இப்போ 6 பார்த்துடலாம். 6 இங்கே ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ 2 to 6ன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணோன்னே ட்ராவுக்கு ஒரு தடவை தான் வந்திருக்கு. அதனால் ஒரு 6, அவ்வளோதான். 6 ஒரு தடவை மட்டும் வந்திருக்கு. 7 பார்க்கலாம். 1 2 3 இங்கே 4 தடவை வந்திருக்கு நண்பா. 8 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 தடவை வந்திருக்கு. 9 பார்க்கலாம். 1 2 இங்கே 1 3. 9 3 தடவை வந்திருக்கு. 0 1 2 3 இங்கே 4. 0 நம்மளுக்கு 4 தடவை வந்திருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு வந்த சீரியல் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 10 ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 10 ட்ராஸ் நண்பா. 10 ட்ராவில் நம்மளுக்கு சீரியல் நம்பர்லேருந்து எந்தெந்த நம்பர் அதிகப்படியாக வந்திருக்கு, எந்தெந்த நம்பர் கம்மியாக வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 1ல் 3 தடவையும், 2ல் 2 தடவையும், 3ல் 3 தடவையும், 4ல் நம்மளுக்கு சுத்தமாக வரவே இல்லை. இன்னும் 4 வரல நண்பா. 5ல் 2 தடவை, 6ல் 1 தடவை, 7ல் 4 தடவை, 8ல் 3 தடவை, 9ல் 3 தடவை, 0ல் 4 தடவை. அப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அதுக்கடுத்து ஒரே ஒரு தடவை வந்திருக்க 6, அதுக்கடுத்து 2 தடவை வந்திருக்கிறது, அஞ்சும் 2ம் 5 2ம், அதுக்கடுத்து 3 தடவை வந்திருக்கிறது வந்து 1 3 1 3 8 9. 1 2 3 4 நம்பர்.
இப்போ 4 தடவை வந்திருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 0 7 0 7 டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ஃபார்மேட். இந்த ட்ராவுக்கான ஃபார்மேட் இதுதான். நாலு வரவே இல்லை, 5 ஒரு தடவை வந்திருக்கு, 6 ஒரு தடவை வந்திருக்கு, 5 2 நம்மளுக்கு 2 தடவை வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு 1 3 8 9 3 தடவை வந்திருக்கு. அப்போ இதில் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி, மிஸ் ஆச்சுன்னா அது அதிகப்படியாக நம்மளுக்கு ஏ போர்டில் வரும். அப்படி இல்லைட்டனா அது நம்மளுக்கு சி போர்டுக்கு போகும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டுக்கு போகிறதுனால நம்ம ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துடலாம். அப்போ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ சி போர்டுன்னு கொடுக்கலாம், இருந்தாலும் நம்ம ஏ போர்டோட நிறுத்துறதுனால நம்ம ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் வராத நம்பர் 4, ஒரே ஒரு தடவை வந்த நம்பர் 6. அப்போ நம்மளுக்கு இந்த 2 நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. அப்போ 4 அல்லது 6, 4 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம மெத்தட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு, சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 6 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. அதிகப்படியாக மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த நம்பர் வந்து டபுளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 தான் இது வரைக்கும் வரவே இல்லை. அதனால் டபுள் 4 வரும். அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு 4 6 அல்லது 6 4 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது நண்பா, வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 6 ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இல்லை நான் இந்த ஃபார்மெட்லேருந்து வேறு நம்பர்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுடைய ஃபார்மெட் நண்பா. இந்த ஃபார்மெட்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதிலேருந்து 4 6 எடுத்திருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. 4 பொறுத்த வரைக்கும் மற்ற நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் நம்மளுக்கு 4 உள்ள கூடி வரவே இல்லை நண்பா. ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு இங்கே வந்து 4 கிடையாது. இதுங்க நம்மளுக்கு மிஸ்ஸிங், இதுவும் நம்மளுக்கு மிஸ்ஸிங், இதுவும் நம்மளுக்கு மிஸ்ஸிங், இதுவும் நம்மளுக்கு மிஸ்ஸிங், இதுவும் நம்மளுக்கு மிஸ்ஸிங், இங்கேயும் மிஸ்ஸிங், இங்கேயும் மிஸ்ஸிங், இதுவும் நம்மளுக்கு மிஸ்ஸிங், இதுவும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். கடைசியாக வந்து 730 போகும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நண்பா. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 18/5/2024 கருணியா KR 654க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.